Very good students. Last class we discussed lag bed apparatus, pre-convection, post-convection, pre-convection with pin apparatus, post-convection with pin apparatus. Now we are going to conduct the heat exchanger experiment. Heat exchanger is a device which is transfer the heat in between fluids like gas, liquids and air. Heat exchanger வந்து பார்த்தோன்னா ஒரு ஹீட்டை வந்து பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது லோ டு ஹை, ஸோ ஹை டு லோ. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு டிவைஸ் வந்து பார்த்தோன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோன்னா we can mention lot of devices like radiator, evaporator, condenser எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் இருக்கலாம். ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது எதற்காக பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தோம்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டை வந்து பார்த்தோம்னா கூடுதல் கம்மி பண்ணுறது, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா லாட் ஆஃப் டைப்ஸ் ஸோ செல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், ரீஜெனரேட்டர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், ஸோ இந்த மாதிரி நிறைய டியூப் அண்ட் டியூப் இந்த மாதிரி ஹீட் எக்ஸ்சேஞ்சர்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா we are categorized in the type of flow, so parallel flow, counter flow, cross flow. So இது டிபெண்ட்ஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா we can derive many devices, heat exchanger devices. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டிவைஸ் வந்து பார்த்தோன்னா டியூப் இன் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா we are conducting parallel flow and counter flow. இதில் வந்து பார்த்தோன்னா which flow having a more efficiency compared to parallel and counter flow. இதில் வந்து பார்த்தோன்னா எது வந்து அதிகமான எஃபிஷியன்சி கொடுக்குது அப்படிங்கிறது. ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தோன்னா கிராஸ் ஃப்ளோ, கவுண்டர் ஃப்ளோ தான் வந்து பார்த்தோன்னா have more efficiency comparing parallel flow. So parallel flow னா வந்து பார்த்தோன்னா parallel flow means fluid direction is the same. So hot fluid ஆகட்டும் cold fluid ஆகட்டும் flow in the same direction, single direction ல போகும். ஸோ இதே வந்து பார்த்தோன்னா counter flow, cross flow. counter flow வந்தோம்னா fluid flow in perpendicular, cross flow னு வச்சுக்கோங்க. ஸோ the fluid வந்து பார்த்தோன்னா மல்டி ப்ராசஸ்ல போகும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆகும். ஸோ ஹாட் ஃப்ளூயிட் வந்து இந்த சைடு மூவ் ஆகும்னா டுவர்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா கோல்ட் ஃப்ளூயிட் வந்து ரைட் டு லெஃப்ட் வரும். ஸோ லெஃப்ட் டு ரைட் போகும். ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் வந்து பார்த்தோன்னா இன்டர்சேஞ்ச் ஆகும். ஹாட் ஃப்ளூயிட் ஒரு டைரக்ஷன்ல போகும், கோல்ட் ஃப்ளூயிட் ஒரு டைரக்ஷன்ல போகும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கிராஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க, கவுண்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராஸ் ஃப்ளோவில் மல்டி ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலராக போகும். ஸோ இந்த மாதிரி ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ல வந்து பார்த்தோன்னா ஃப்ளோ டைப் வச்சு நிறைய வந்து டெரைவ் பண்ணிருக்காங்க. இங்கே படம் பார்க்க போகிறது டியூப் இன் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் தான் இங்கே நம்ம வந்து பார்க்க போகிற செட்டப் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப், இது என்ன அப்படின்னா ஆல்ரெடி we know this is a heater, water heater. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா they are mounting a number of thermocouples. ஸோ 4 thermocouples வச்சிருக்காங்க. thermocouple we already know it's a combined material to find out the temperature. ஸோ fluid temperature வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டியூப். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டியூப் உள்ள ஒரு டியூப் இருக்கு. ஸோ அந்த டியூபுக்குள்ள ஒரு டியூப் இருந்து போகிற ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும், டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் சொல்றோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹாட் ஃப்ளூயிடோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன் தான் இருக்கு. ஸோ நம்ம கோல்ட் ஃப்ளூயிடோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறது மூலமா we are getting parallel flow and counter flow. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட்னு பார்த்துட்டோம்னா வாட்டர் இன்லெட், கோல்ட் வாட்டரோட இன்லெட் இங்கே இருக்கு. ஸோ இங்கே இருக்கு. ஸோ we have number of valves to control the fluid direction. நாம வந்து fluid direction-ஐ பண்றதுக்காக number of valves வந்து செட்டப் பண்ணிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் parallel flow. parallel flow என்ன அப்படின்னா ஆல்ரெடி we discussed parallel flow means the fluids direct in same way. அதாவது ஒரே வழியில போறது ஹாட் ஃப்ளூயிடும் கோல்ட் ஃப்ளூயிடும். இப்போ ஹாட் ஃப்ளூயிடும் இந்த சைடு தான் போகும், கோல்ட் ஃப்ளூயிடும் இந்த சைடு தான் போகும். ஸோ அப்படின்றப்ப அது வந்து parallel flow. ஸோ அப்போ வாட்டர் வந்து இன்லெட் இங்கே இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாம இந்த டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் கோல்டு வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுதான் how to manipulate the valves. நாம வந்து எப்படி மேனிபுலேட் பண்றோம், வால்வ் வந்து எப்படி கையாளணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நமக்கு வந்து செட்டப் சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் இன்லெட் இங்கே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து வாட்டர் இன்லெட் இங்கே ஆகுது. ஸோ அப்போ அந்த வாட்டர் இன்லெட் ஆன வாட்டர் இந்த பைப்லேயே தான் வரணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பனாக இருக்கணும். இங்கே ஓப்பனாக இருந்துச்சுன்னா அதாவது which means V2 வால்வ் 2 வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா இந்த வழியாக வந்து இறங்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன இருக்கணும், we should close this V1 valve. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வால்வ் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் போகாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா V2 ஓப்பனாக இருக்கணும், V1 வந்து க்ளோஸ்டாக இருக்கணும், சேம் V3 வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அப்போ வரக்கூடிய வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும், இங்கே வந்துட்டு V3 க்ளோஸ்டாக இருக்குன்றப்ப இப்போ இங்கிட்டே வரும், இந்த சைடு வரும். V2 ஓப்பனாக இருக்கு, இங்கே V1 க்ளோஸ்டாக இருக்கு. அப்போ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ இது வழியாக கீழே இருக்கு. கீழே இருக்க வாட்டர் என்ன செய்யும், டியூ டு ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ மூவ் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஃப்ளூயிட் இதே சேம் டைரக்ஷனில் போகும். ஸோ சேம் டைரக்ஷனில் போகும். அந்த வாட்டர் ஹாட் வாட்டர் டிஸ்சார்ஜ் ஆகுது சரி, இதை டிஸ்சார்ஜ் ஆகுது சரி, 1 லிட்டர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
20 சென்டிமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ அதில் 1 சிசி, அந்த சிசிக்கு டைம் டேக்கெல்லாம் எடுக்கணும். ஹாட் வாட்டருக்கு எவ்வளோ ஆகுது, கோல்ட் வாட்டருக்கு எவ்வளோ ஆகுது. டூரிங் திஸ் எக்ஸசைஸ் we can should take the temperature readings. ஸோ டெம்பரேச்சர் ரீடிங்ஸும் எடுக்கணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா parallel flow, V1 க்ளோஸ்டாக இருக்கணும், V3 க்ளோஸ்டாக இருக்கணும். அப்படின்றப்ப வரக்கூடிய வாட்டர் வந்து ஃப்ளோ இது வழியாக வந்து அழுத்தம் மூலமாக இது வழியாக ஃப்ளோ ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா parallel flow. parallel flowக்கும் இதே டைம் டேக்கன் ஹாட் வாட்டருக்கும் கோல்ட் வாட்டருக்கும் எடுக்கிறோம். டைம் டேக்கன் எவ்வளோ ஆகுது, ஒரு 20 சென்டிமீட்டரில் 1 சிசி, அதாவது 1 லிட்டர் எவ்வளோ நேரம் வந்து எடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அது மாஸ் ஃப்ளோ ரேட் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கவுண்டர் ஃப்ளோ. ஸோ கவுண்டர் ஃப்ளோ மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா the direction should be in interchange. வந்து மாறி இருக்கும். எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாட் ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகிறதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து கோல்ட் ஃப்ளூயிட் வரும், இல்லாட்டி கோல்ட் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஆப்போசிட் சைடில் ஹாட் ஃப்ளூயிட் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவுண்டர் ஃப்ளோ செட்டப் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்லெட் இங்கே சொல்லியாச்சு. ஸோ வாட்டர் இன்லெட் இங்கே சொல்லியாச்சு. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எது இங்கே ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா V1 இந்த V2ன்றது க்ளோஸ்ட் ஆயிருக்கு. V2ன்றது க்ளோஸ்ட் ஆயிருக்கு. நீங்கள் அசம்ப்ஷன் பண்ணிக்கலாம் V2 பை க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ வரக்கூடிய வாட்டர் இங்கே வரும். இங்கே முட்டு போது இங்கே க்ளோஸ்டாக இருக்கிறப்ப திரும்ப இந்த வழியாக தான் போகும். இந்த வழியாக போகும்போது வந்து பார்த்தோன்னா V3 வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ ஓப்பனாக இருக்கும். ஓப்பனாக இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா இங்கே V4ன்றது க்ளோஸ்டாக இருக்கும். அப்போ வரக்கூடிய வாட்டர் என்ன ஆகும், இங்கே க்ளோஸ்டாக இருக்குது, இங்கே ஓப்பனாக இருக்குது. வரக்கூடிய வாட்டர் அப்போ கீழே இறங்கும். கீழே இறங்கும் போது வந்து பார்த்தோன்னா இப்போ அந்த கோல்டு வாட்டர் என்ன ஆகும்னா இந்த டைரக்ஷனில் வரும். ஸோ இந்த டைரக்ஷனில் வந்துட்டு அந்த இதில் வாட்டர் இங்கே டிஸ்சார்ஜ் ஆகும். சரி, டிஸ்சார்ஜ் ஆகும். அப்போ டைரக்ஷன் இங்கே மாற்றிடும். ஸோ இங்கிட்ட வந்து இப்போ ஹாட் வாட்டர் இந்த டைரக்ஷனில் வரும், கோல்டு வாட்டர் இந்த டைரக்ஷனில் போகும். ஸோ அப்படின்றப்ப அது கவுண்டர் ஃப்ளோ. அது ரெண்டுக்குமே வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டாப் வாஷில் டைம் டேக்கன் எடுத்து மாஸ் ஃப்ளோ ரேட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தோன்னா எது பெட்டர்